தமிழிசை சவுந்தரராஜன் சார் ஏன் அவசியம்னு சொல்லிட்டு புத்தகமே எழுதியிருக்காங்க. அந்த புத்தகத்தை விஜய்க்கு அனுப்பி விட்டுருக்காங்களாம். போஸ்ட்ல அனுப்பி விட்டுருக்கதா சொன்னாங்க. இந்தியன் போஸ்டா தான் இருக்கும், போய் சேருமா? அனுப்பிவிட்டாலும் ஒரு முதல்ல படிக்கணுமே. அவருடைய ஸ்கிரிப்டே அங்கதான் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் தடுமாற்றம் ஆயிடுச்சு, சாரி அப்படின்லாம் கேட்டுட்டு போனார் அவரு. சரி, அது வந்து கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல ஆகுது, அது தனி கதை. இப்ப என்னன்னா ரொம்ப உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் டிவி கேக்கு இந்த சார் வந்துச்சு அப்படின்னா. அது எப்படி சொல்றாங்க இவங்க? போலி வாக்காளர்லாம் இல்லாம நடக்க போற முதல் தேர்தல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் வரவேற்கிறாங்க, சாரையும் வரவேற்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன். ஓகே. ஆமா. இன்னொரு பக்கம் வந்து தாவேக்கால பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த கரூர்ல ஒரு துயர சம்பவம் நடந்தது. 41 பேர் வந்து உயிரிழந்தாங்க. இருந்தாலும் கூட கரூர் மக்களும் சரி, தமிழ்நாட்டு மக்களும் சரி, விஜய் மேல ஒரு அன்பும் பற்றும் வச்சிருக்கிறாங்க. இதை பொறுத்துக்க முடியாம திமுக பல பேரை ஏவி விட்டு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்கிற மாதிரி அவரு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இங்க தெரிஞ்சுதான் சொன்னாரா? அவருதான் வெளிச்சம். வள்ளுவர் கோட்டத்துல அறிவு திருவிழான்னு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அதுல பேசுறப்ப கவிஞர் யுகபாரதி 41 பேரை தெருவுல கூட்டத்தை கூட்டி கொண்டாம ஒரு தலைவனா இருக்க முடியுமான்னு ஒரு கேள்வி வேற கேட்டிருக்காரு.